தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆயத்தமாங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணிக்கிறார். சங்கீதம் 32வது அதிகாரத்துல 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு டீச் பண்ணுவாரு. அவருடைய வழிகள் என்ன என்பதை உங்களுக்கு ஆண்டவர் போதிக்கிறேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உனக்கு சொல்லி போதிக்கிறவர் மாத்திரமல்ல, உனக்கு தெரியப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, உன்னுடைய அறிவுக்கு எட்ட செய்கிற தேவன் மாத்திரமல்ல, உன்னை நடக்கிற வழியில உனக்கு வழிகாட்டுவேன். நீ எந்த பக்கமா போகணும், நீ வலது புறமா இடது புறமா சாயும் போது வழி இதுவே என்று பின்னால் இருந்து சொல்லும் குரலை கேட்பாய் என்று ஆண்டவரும் கூடவே இருந்து. இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு தெரியாத ஒரு பாதையில போயிட்டீங்கன்னா என்னத்தை நீங்க தேடுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஏதாவது போர்டு இருக்கா, அங்க ஏதாவது வழிகாட்டுற போர்டு இருக்குதா, இந்த போர்டை பார்த்து நம்ம போலாம், நம்ம தேடுகிற அந்த அட்ரஸ்க்கான அந்த போர்டு எழுதப்பட்டு இருக்கிறதா என்பதை நீங்க தேடிக்கொண்டு இருப்பீங்க. அப்படி தேடும்போது ஒரு போர்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வழியை நீங்க கண்டுகொள்வீங்க. அப்படிதான் ஆண்டவர் இந்த பக்கம் போக வேண்டுமா அந்த பக்கம் போக வேண்டுமா என்பதை உங்களோட பேசி உங்களுக்கு சொல்லி அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். முதலாவது நீங்க போக வேண்டிய அட்ரஸ் ஆண்டவர் உங்களுக்கு போதித்து நடத்திடுவார். நீங்க எங்க போகணுமோ அதை ஆண்டவர் போதிப்பார், உங்களுக்கு அவர் டீச் பண்ணுவாரு. அடுத்துதான் என்ன பண்ணுவார்னா, அந்த நீங்க வழியில பார்க்கிற அந்த போர்டை போல அந்த வழிகாட்டி அந்த ஆரோ மார்க்லாம் நீங்க பாப்பீங்க. இந்த வழியா போனா நீங்க போற இடத்துக்கு போலாம், அந்த வழியா நீங்க போனா அப்படியாக ஆண்டவர் உங்களை எப்படி வழி நடத்துவாராம், அவருடைய வார்த்தையின் மூலம் உங்களுக்கு வழி நடத்துவாராம், நடத்தி காட்டுவாராம். அடுத்துதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு ஆலோசனை சொல்ல, உங்களை கைட் பண்ண, உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை, இந்த காரியத்துக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்க யாருமே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தரே சொல்றாரு, நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன். எப்படி ஆலோசனை சொல்றாரா, உன்மேல கண்ணை வைத்து, உன்மேல எப்பொழுதும் அவரை உன்னை பார்த்து பார்த்து இந்த பக்கம், அதாவது ஆலோசனை சொல்லிட்டு, இன்னைக்கு உலக மனுஷத்துல ஆலோசனை சொல்லிட்டு அதை குறித்து நம்மிடத்துல விசாரிக்காம இருக்கலாம், அதை குறித்து அவங்க மறந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆலோசனை எப்படி இருக்குதான், உன்மேல கண்ணை வைத்து, உன்மேல அவருடைய பார்வைகள் எப்பொழுதும் இருக்குதான். நீ எப்படி நகர்ந்து மாறி நீ ஆலோசனை விட்டு வழி விலகி போனாலும் உனக்கு திரும்ப திரும்பமாக ஆலோசனை கொடுத்து அவர் நடத்துகிறவராய் இருக்கிறது ஆண்டவர் இந்த நாள்ல வாக்கு பண்ணுகிறார். இந்த 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உங்களை போதிக்கிறவராய் இருக்கிறார், அவர் உங்களுக்கு வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தெய்வீக ஆலோசனை உங்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தெய்வீக ஆலோசனை தான் நிரந்தரம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனுஷிக ஆலோசனைகள் உங்களை பாதி தூரம் நடத்தக்கூடும், ஆனா உங்களுடைய முடிவுக்குள்ள, உங்களுக்கு நீங்க சென்று அடைய வேண்டிய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள, நீங்க சென்று சேர வேண்டிய அந்த ரட்சிப்புக்குள்ள உங்களை நடத்த முடியாது. மனுஷனுடைய ஆலோசனை அவன் புத்தி கேட்டினதா இருக்குது, அவனுடைய சொந்த அனுபவத்துல உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம், அவன் கடந்து வந்த பாதையில உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம், அவனுடைய புத்தியினால அவனுக்கு தெரிந்ததை கொண்டு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். அப்படி ஆலோசனை கொடுக்கும் போது அந்த ஆலோசனைகள் உங்களுக்கு பாதி வரைதான் கடந்து வரும். ஏனென்றால் அவர்களே அந்த பாதையில பாதி வரைதான் நடந்திருப்பாங்க. அதனால முடிவு வரையும், கடைசி மட்டும், மரண பரியந்தம் வாழ்க்கைக்கு ஆலோசனையாக யாரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை தான் நீங்கள் பெரிதாக எண்ண வேண்டும். மனுஷத்துல வருகிற ஆலோசனை நிச்சயமாக உங்களை பாதி வழியில கைவிடக்கூடியதாக தான் இருக்கும். ஏனென்றால் அதற்கு மிஞ்சி அவர்களுடைய ஞானத்தினாலும் புத்தினாலும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவே முடியாது. ஆனால் சர்வத்தையும் சிருஷ்டித்த, சகலத்தையும் சிருஷ்டித்த, உங்களை சிருஷ்டித்த, உங்கள் வாழ்க்கையில் நீங்க நடக்க வேண்டிய காரியங்களை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தின தேவனே, உங்களுக்கு முன்பே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தின தேவன் தான் அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் எப்படி சேர்க்க முடியும் என்பதற்கான ஆலோசனை கொடுக்க அவர் மாத்திரமே வல்லவராகவும் திராணி உள்ளவராகவும் அவர் மாத்திரமே இருக்கிறார் என்பதை இந்த நாள்ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால தெய்வீக ஆலோசனையே உங்களுடைய காரியங்களை நீங்க எப்பொழுதும் நாடுங்க. அந்த தெய்வீக ஆலோசனை தான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய
தரக்கூடியதா இருக்கும். இப்பொழுது அந்த தெய்வீக ஆலோசனை என்னென்ன காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்யும்னு நான் உங்களுக்கு முதலாவது சொல்லுகிறேன். தெய்வீக ஆலோசனை முதலாவது என்ன செய்யும் நீங்க பாத்தீங்கன்னா, உங்களை ஆபத்துல இருந்து தப்பு வைக்கும். எப்படிப்பட்ட ஆபத்து, எந்த 1000 பேர் சூழ்ந்திருந்தாலும் 16 பேர் சூழ்ந்திருந்தாலும் எப்படிப்பட்ட ஆபத்துல இருந்தும் உங்களை தப்பு வைக்க கூடியது தெய்வீக ஆலோசனை. உங்களை சுற்றிலும் வளைத்துக் கொண்டு நின்றாலும் உங்கள் ஜீவனை பறித்துக் கொள்ள வேண்டும் எண்ணத்தோடு, அதிகமான ஆக்ரோஷத்தோடு, அதிகமான உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எத்தனை பேர் கூடி நின்றாலும் அத்தனை பேர் கையில் இருந்தும் உன் ஜீவனையும் உன்னுடைய ஆத்மாவையும் உன்னுடைய சரீரத்தையும் தப்புவிக்க வல்லவர்கள் அவர் மாத்திரமே, கர்த்தர் மாத்திரமே. அவர் அவருடைய ஆலோசனையை நீங்கள் கேட்டு நடப்பீர்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில நீங்க நின்று கொண்டிருந்தால் கூட அவர்கள் மத்தியிலிருந்து உங்கள் ஜீவன் தப்புவிக்கப்படும். கர்த்தருடைய ஆலோசனையால் உங்களுடைய ஜீவன் தப்பு வைக்கப்படும், உங்க வாழ்க்கை தப்பு வைக்கப்படும், உங்க ஆத்மா தப்பு வைக்கப்படும், உங்க சரீரம் தப்பு வைக்கப்படும். இரண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு கடைசியில ஜெயத்தை கொடுக்கும். நீங்க அவருடைய ஆலோசனை கேட்டு கேட்டு நடந்து கொண்டே போவீங்கன்னா உங்க வாழ்க்கையில முடிவு எப்படி இருக்கும்னா ஜெயமா இருக்கும். எல்லா விஷயத்தையும் உங்க ஆலோசனை தான் நான் கேட்டு நடக்கிறேன் நீங்க சொல்றீங்களா, நீங்க பயப்படாம இருங்க. உங்க வாழ்க்கையின் முடிவு ஜெயமா இருக்கும். உங்களுடைய காரியத்தின் முடிவு ஜெயமா இருக்கும். ஆண்டவருடைய ஆலோசனை தான் நான் கேட்டு நடக்கிறேன் நீங்க சொல்றீங்களா, நீங்க ஜெயத்தை பார்க்கலையா, நீங்க கண்டிப்பா ஜெயத்தை பார்ப்பீங்க. நீங்க முடிவுல ஜெயத்தை பார்ப்பீங்க. நிச்சயமா அந்த ஜெயம் உங்களுக்கு உண்டாகும் என்று நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்துதான் நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலோசனை நடக்கும் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். தேவ ஆலோசனை உங்களுக்கு என்ன கொடுக்கிறது, உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுக்கும். உன்னுடைய சொந்த சுய ஆலோசனையில உன் மனசு சொல்றத இல்ல மத்தவங்க சொல்றத ஆலோசனையை எடுத்துக்கொண்டு நடப்பினா உன்னுடைய சமாதானத்தை நீ துளைத்து போடுவாய். உனக்குள்ள இருக்க சமாதானத்தை நீ இழந்து போவ. ஆனா கர்த்தருடைய ஆலோசனை பிரகாரமாக அதை கேட்டு நீங்க நடப்பீங்கன்னா ஒரு தெய்வீக சமாதானம் உங்க இருதயத்துல உண்டாகும். ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு மெய்யான சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புவதை நீங்க பார்க்க முடியும். இப்ப தெய்வீக ஆலோசனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தெய்வீக ஆலோசனை இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு தரக்கூடியதா இருக்கிறது. உங்கள் ஜீவனை தப்புவிக்கும், உங்கள் வாழ்க்கையை தப்புவிக்கும், அழிவிலிருந்து தப்புவிக்கும், அப்படியே உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கும், முடிவு பரியந்தம் நடத்தி உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும், உங்களுக்கு பூரண சமாதானத்தையும் கட்டளையிடும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்ப தெய்வீக ஆலோசனைக்கும் மனுஷிக ஆலோசனைக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு வேறுபடுத்தி காட்டுகிறேன். மனுஷிக ஆலோசனை எப்படியா இருக்குமானால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக ஆலோசனை சொல்லுவார்கள். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் மாத்திரமே இது மனுஷிக ஆலோசனையாக தெய்வீக ஆலோசனையாக என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவர் நீதி நிறைந்தவராய் இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், உங்களிடத்திலும் இடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் அவர் சொல்லுகிற வழியும் நேர் வழியா இருக்கும், உண்மையான வழியா இருக்கும். எந்த குறுக்கு வழியிலும் செல்வதற்கு தேவன் நம்மை விரும்புவதில்லை. நேர் வழியாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீதியின் பாதை எதெல்லாம் நீதியாய் இருக்குமோ எது அப்படிப்பட்ட பாதையில மாத்திரமே நமக்கு நடத்தக்கூடிய ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வரும். ஆனா மனுஷிக ஆலோசனை சில குறுக்கு வழியிலேயோ இல்ல வேறு தவறான காரியங்களை செய்தோ பொய்யான வழிகளிலேயோ நடத்தக்கூடியது மனுஷிக ஆலோசனையாக இருக்கும். ஆனா தேவனுடைய ஆலோசனை எல்லாம் உண்மை உள்ளதாக இருக்கும், உண்மையின் வழியாக நடக்கக்கூடியதாக இருக்கும், பரிசுத்தம் உள்ள வழியாக இருக்கும், நீதியின் பாதையாக இருக்கும், சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். சரி, இப்ப தெய்வீக ஆலோசனையை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது? தெய்வீக ஆலோசனையினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தெய்வீக ஆலோசனைக்கும் மனுஷிக ஆலோசனைக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். தெய்வீக ஆலோசனைகள் எப்படி நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை சில அதிகாரங்களை நாம் படித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். தெய்வீக ஆலோசனை யாருக்கெல்லாம் கிடைத்தது நீங்க பாத்தீங்க, யாரெல்லாம் எப்படி தப்பு வைக்கப்பட்டாங்கன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமானால், மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து பிறந்த போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை
பார்ப்பதற்கு வந்த நியாய சாஸ்திரிகள், அதாவது வானத்து நட்சத்திரம் மூலமாக இயேசு கிறிஸ்து என்ற ராஜா பிறந்திருக்கிறார் என்ற சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணினார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்தார்கள். பார்க்க வரும்போது அந்த இடத்துல ஏரோது ராஜா அந்த பெத்லகேம் ஊருக்கு சாஸ்திரிகளை வழிநடத்தி வந்தது ஆண்டவர் அனுப்பின அந்த விண்மீன் மூலமாக. அவர்கள் அந்த விண்மீனை வழிகாட்டியாக கொண்டு இயேசு பிறந்த இடத்திற்கு வருகிறார்கள். இயேசு பிறந்த இடத்திற்கு வந்து அந்த பெத்லகேம் ஊருக்குள்ள நுழையும் போது ஏரோது என்ற ராஜா அந்த நாட்டை அரசாண்டவராக காணப்படுகிறார். அவனிடத்தில் இந்த சாஸ்திரிகள் போய் கேட்கிறார்கள், இங்க ஒரு ராஜா பிறந்து இருக்கிறார், யூதர்களுக்கெல்லாம் ஒரு ராஜா பிறப்பார் என்று புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குது. சாஸ்திரிகள் அந்த புஸ்தகத்தை வாஸ்தவர்களாக இருந்தது நிமித்தம் அப்படிப்பட்ட ராஜா பிறக்கும் போது விண்மீன் தோன்றுகிறது என்று, வான் நட்சத்திரம் தோன்றுகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல ஆண்டவராகிய, அதாவது எங்களுக்கு மெஸ்ஸியா, யூதாவின் மெஸ்ஸியா பிறந்திருக்க, ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று இந்த ஏரோது ராஜா கிட்ட இந்த சாஸ்திரிகள் சொல்லுகிறது தான் இந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்க முழுவதுமாக வாசித்து பாருங்கள். அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை போய் பார்க்கிறார்கள். பெத்லகேமில் மாட்டு தொழுவத்தில் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் பார்த்து விட்டு திரும்பவுமாக அந்த ராஜா என்ன சொல்லுகிறார், நீங்கள் ராஜாவை, உங்கள் ராஜாவை நீங்கள் பார்த்து விட்டு, ஏனென்றால் இயேசுதான் ராஜா என்பது ஏரோது ராஜா தெரியவில்லை. அப்ப ஏற்கனவே ஒரு ராஜா இருக்கும்போது இன்னொரு ராஜா பிறந்தா நார்மலா ஒரு ராஜா என்ன நினைப்பாங்கன்னா அந்த ராஜாவை அழித்து விட வேண்டும் என்றுதான் நினைப்பாங்க. அதனால இந்த ராஜா தந்திரமாக என்ன சொல்லுகிறார், நீங்க பார்த்து விட்டு வரும்போது அவர் என்னிடம் வந்து திரும்பவுமாக சொல்லிவிட்டு போங்கள் என்று ஒரு வார்த்தையை இந்த ஏரோது ராஜா அந்த நியாய சாஸ்திரிகள்கிட்ட அவர் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. அப்படி சாஸ்திரிகள்கிட்ட சொல்லி அனுப்பின பிறகு அவர்கள் எல்லாரும் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து விட்டு திரும்பவும் அதே வழியில் புறப்படலாம் என்று தீர்மானம் பண்றாங்க. இப்ப மத்திய 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் ஏரோதத்திற்கு திரும்ப போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியால் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். இப்ப இந்த சாஸ்திரிகளத்துல தேவனால் எப்படி எச்சரிக்கப்படுறாங்க அப்படின்னா சொப்பனத்தில் எச்சரிக்கப்படுறாங்க. ஏனென்றால் இந்த ராஜாவை அழித்து விட அந்த ஏரோது ராஜா, இயேசு கிறிஸ்துவை அழித்து விட ஏரோது ராஜா திட்டமாய் தந்திரமாய் இவர்களிடத்தில் சாஸ்திரிகளிடத்தில் சொன்னதை தேவன் தெரியப்படுத்தினார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் நீங்கள் திரும்பவும் ஏரோது ராஜாவிடத்தில் நீங்க போக வேண்டாம் என்று சொப்பனத்துல சொல்றாரு. அப்ப தெய்வீக ஆலோசனை இந்த சாஸ்திரிகளுக்கு சொப்பனத்தில் உண்டாகிறது. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதர் சொப்பனத்தில் யோசேப்புக்கு, அப்ப சொப்பனத்தின் மூலமாக என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் தெய்வீக ஆலோசனை கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட உங்களுக்கு கூட நீங்க ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும்னு தெரியாம இருப்பீங்கன்னா ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபித்து காத்திருக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய சொப்பனத்துல கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுவது எப்படி இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அது கர்த்தர் பேசுவது உங்கள் ஜீவனை தப்புவிக்கக்கூடியதா இருக்கும், நீதியின் பாதையா இருக்கும், நேர்மையான பாதையா இருக்கும், உண்மையான பாதையா இருக்கும், திருவசனத்தை உட்பட்டதா இருக்கும். இந்த இடத்துல அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்பே திருவசனத்துல தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு ஏற்றார் போலவே நடந்து கொண்டிருந்தது. அதற்கு ஏற்றார் போல சொப்பனத்தில் தேவனால் இவர்கள் சாஸ்திரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு அவர்கள் வேறு வழியாக ஏரோதை பார்க்காமல் அவர்கள் சென்றார்கள். சொப்பனத்தின் மூலமாக தெய்வீக ஆலோசனை உங்களுக்கு உண்டாகும். அடுத்துதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் அநேக ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லி தேசத்தை காப்பாற்றினார், ஜனங்களை காப்பாற்றினார். அப்படிதான் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு தெரிந்தது, எலிசா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ராஜாவை ஆண்டவர் காப்பாற்றினார். இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் சீரிய படையெடுப்பிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றினவராக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சீரியர்கள் படையெடுத்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பாளையத்தில் வந்து நிற்கும் போது அவர்கள் பெரிய படையாக இருந்தாங்க. இஸ்ரவேல் படையை விட அதிகமான படைபலம் கொண்டவர்களாக சீரியர்கள் இருந்தார்கள்.
அவர்கள் பெரிய படைபலம் கொண்டவர்களாக இருந்தாலும் இந்த எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவுக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஒவ்வொரு தரவும் ஒவ்வொரு முறை எதிரிகள் வரும்போது அவர் தெரியப்படுத்தினவராக காணப்படுகிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரருடைய ஆலோசனை பண்ணினார். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷனை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். ஆமென், அல்லேலூயா. அப்ப தெய்வீக ஆலோசனை இஸ்ரவேல் ராஜாவுக்கு தேவனுடைய மனுஷன் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக இந்த ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஆலோசனையை அவன் கேட்டு அவன் எச்சரிக்கையா இருந்து அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். தன் ஜனத்தையும் தன் ராஜ்யத்தையும் அவன் காத்து கொண்டவனாக இந்த இடத்துல காணப்படுகிறார். அப்படித்தான் இன்றைக்கும் தெய்வீக ஆலோசனை உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் மூலமாக, அது மாத்திரமல்ல தீர்க்கதரிசிகள் மூலமாக உண்டாகும் என்பதையும் இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்படி உண்டாகிறது நிமித்தம் உங்களுக்கு எதிராக இருந்து உங்களை அழிக்க நினைக்கிறாங்கல்ல, அந்த யுத்தம் செய்ய நினைச்ச அத்தனை பேர் கையிலிருந்தும் நீங்கள் உங்களை காத்து கொள்ளக்கூடும், உங்களை தப்புவித்துக் கொள்ளக்கூடும் என்று உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அவர்கள் சிறிய படை போல எப்படிப்பட்ட ஜனமா இருந்தாலும் தெய்வீக ஆலோசனை நீங்க கேட்டு நடப்பீங்கன்னா, எச்சரிக்கையாய் ஆண்டவர் கொடுக்கிற சத்தத்துக்கு நீங்க சரி சாய்ந்து நடப்பீங்கன்னா, யாரிடத்திலும் இருந்து நீங்கள் அவமானத்தையும் நிந்தையும் சந்திக்காமல் தப்புவிக்கப்படுவீர்கள். எல்லா இடத்துல இருந்து நீங்க தப்புவிக்கப்படுவீங்க. அவருடைய ஆயுதங்களுக்கு தப்புவிக்கப்படுவீங்க. அவருடைய திட்டங்களுக்கு அவங்க எந்த இடத்துல கண்ணிகள் வச்சிருந்தாலும், எந்த இடத்துல பாளையம் இறங்கினாலும் நிச்சயமாகவே நீங்க தப்புவிக்கப்படுவீங்க. அடுத்ததான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே தரிசனமாகி சிலருக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். அப்படி ஆலோசனை கொடுத்தவர்கள் யார் என்று பார்த்தோமானால் இயேசுவின் சீஷர்களுக்கு இயேசுவின் சீஷர்களும் இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவே தரிசனமாகி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை நம்ம எடுத்து பார்ப்போமானால் 24ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போமானால் அங்கு 2 சீஷர்கள் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அந்த சீஷத்துவத்தை விட்டு, அந்த சிவசித்துவம் என்ற அந்த அழைப்பை விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று வேறு இடத்துக்கு, அவர்கள் வேறு ஊருக்கு செல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று லூக்கா 24ஆம் அதிகாரம் 13வது 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த அந்த 3வது நாள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தோமானால், அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் கிராமத்துக்கு போனார்கள். இவர்கள் போறாங்க. எருசலேமை விட்டு, எருசலேம்ல தான் ஆண்டவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், எருசலேம்ல தான் ஆண்டவர் மரிக்கிறார், எருசலேம்ல இருந்துதான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், திரும்பமாக உயிரோடு எழுந்திருக்கிறார். இத்தனை காரியங்கள் எருசலேமில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு ஆண்டவர் மறைத்து போனதை நம்பிக்கொண்டவர்களாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 2 பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எருசலேமை விட்டு வெளியே போறாங்க. ஆண்டவர் அழைத்து அழைப்பு விட்டு அவங்க வெளியே போறாங்க. அப்படி போகும்போது இயேசு கிறிஸ்து, நல்லா பாத்தீங்கன்னா 15வது வசனத்துல, போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு பேசிக்கொண்டாங்க. இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு பேசிட்டு போறாங்க. இப்படி பேசிக்கொண்டு போகும்போது இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து அவர்களோடு கூட நடந்து போனார் என்று இந்த 15வது வசனத்தில் சொல்லப்பட்டது. இப்படி அவர்கள் 3 பேசிக்கொண்டு போகும்போது இயேசு கிறிஸ்து தம்மை எப்படி இவர்களுக்கு வெளிப்படுத்தினார்? கூட நடக்கிறது இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு தெரியல, சீஷர்களுக்கு தெரியல. அப்ப என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, 27வது வசனத்துல அவர்களோடு சம்பாஷித்து அவர்களோடு பேசிக்கொண்டு கடைசியாக அவர்களை ஒரு இடத்துக்கு, அவர்கள் போக வேண்டிய இடத்து வரை கொண்டு வந்து விட்டு அந்த இடத்துல தம்மை வெளிப்படுத்தி விட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கடந்து போகிறார். அவர் போகும்போதுதான் அவர் கண்கள் திறக்கப்பட்டு தன்னோடு பேசினது இயேசு என்று அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தான் நடந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் தான் பேசுகிறார் என்பது நமக்கு தெரிய வேண்டுமானால் நம்ம தரிசன கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஊழியக்காரர்களுக்கும் சீஷர்களுக்கும் தரிசன கண்கள் திறக்கப்படுமானால் நிச்சயமாக பேசுகிறது ஆண்டவர் என்று அறிந்து கொள்ள முடியும்.
அவர்கள் எப்படி அதை அறிந்து கொண்டார்கள் என்று பார்த்தோம்னா 27வது வசனத்துல மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் அப்ப வேத வாக்கியங்களை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்று முன்பே எழுதப்பட்டிருக்கிறது என்று அவர்களுக்கு